இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வி ஆர் இன் த ஃபைனல் ஓகேங்களா டேட்டாபேஸ் கான்செப்டில் ஃபைனல் டாபிக் அல்ஜிப்ரா ரிலேஷனல் அல்ஜிப்ரா இன் டிபிஎம்எஸ் ஓகேங்களா பேசிக்காக வாட் இஸ் ரிலேஷனல் அல்ஜிப்ரா இன் டிபிஎம்எஸ் மேபி இந்த டாபிக் வந்து மேபி உங்களுக்கு 5 மார்க் கொஷினில் கண்டிப்பாக கேட்பாங்க டிபிஎம்எஸ் கான்செப்ட்னு 5 மார்க் கொஷின்ஸ்னால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டாபிக் கேட்பாங்க சரி ஓகே நம்ம வந்து டேட்டா டாபிக் போயிடலாம் வாட் இஸ் ரிலேஷன் அல்ஜிப்ரா அந்த டிபிஎம்எஸ் ஓகே டெக்ஸ்ட் புக் ஓப்பன் பண்ணிடலாம் ஓகே ஸோ டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 198 ஓகேங்களா 198 கரெக்ட் ஸோ வாட் இஸ் ரிலேஷன் அல்ஜிப்ரா இன் டிபிஎம்எஸ் ஓகேங்களா இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ரிலேஷனல் அல்ஜிப்ரா வாஸ் ஃபர்ஸ்ட் கிரியேட்டட் பை ஓகே எட்கர் எஃப் காட் வைல் அட் ஐபிஎம் ஓகேங்களா அவர் ஐபிஎம்ல இருக்கும்போது இவர் தான் கண்டுபிடிச்சார் இட் வாஸ் யூஸ்ட் ஃபார் மாடலிங் ஏ டேட்டா ஸ்டோர்ட் இன் ரிலேஷனல் டேட்டாபேஸ் அண்ட் டிஃபைன் கொரிஸ் ஆன் இட் ப்ரைமரியாக என்னன்னு சொல்லணும்னா ரிலேஷனல் அல்ஜிப்ரானா ஒன்றுமே கிடையாதுங்க ஒரு கொரியை எப்படி நம்ம எழுதி டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அந்த கான்செப்டுக்கு தான் ரிலேஷனல் அல்ஜிப்ரான்னு வந்து சொல்கிறாங்க அதுதான் இவர் கண்டுபிடிச்சார் ஓகேங்களா ஓகே இது வந்து ப்ரைமரியாக புரிஞ்சுக்கோங்க அதாவது என்னென்னா ஒரு கொரினா என்ன நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் இதெல்லாம் போடுறேன் பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து கொரி இதை வந்து ஃப்ரேம் பண்ணுறதுக்கு தான் ரிலேஷனல் அல்ஜிப்ரா அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் ரிலேஷனல் அல்ஜிப்ரா இஸ் ஏ ப்ரொசீஜரல் கொரி லாங்குவேஜ் யூஸ் டு கொரி த டேட்டாபேஸ் டேபிள் யூசிங் சீக்வல் நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த கொரியை பேஸ் பண்ணி டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணுறாங்க ஒரு ப்ரொசீஜரல் ஃபார்மேட்டில் அதுதான் வந்து ரிலேஷனல் அல்ஜிப்ரா அவ்வளோதான் ஓகேங்களா ரிலேஷனல் அல்ஜிப்ரா ஆப்ரேஷன்ஸ் ஆர் பர்ஃபார்ம்டு ரெக்ரெசிவ் ஆன் ரெக்ரெசிவ் ஆன் ஏ ரிலேஷனாக பாருங்கள் ப்ராக்கெட் டேபிள் போட்டிருக்காங்க அது எதுக்கு சொல்கிறாங்கன்னா சொல்கிறாருங்க ஓகே டு ஈல்ட் ஆன அவுட்புட் ஓகே த அவுட்புட் ஆஃப் தீஸ் ஆப்ரேஷன் இஸ் ஏ நியூ ரிலேஷன் அதாவது நியூ ரிலேஷனா டேபிள் மேலே ஹைலைட் பண்ணியிருக்காங்களா டேபிள் விச் மைட் பி ஃபார்ம்டு பை ஒன் ஆர் மோர் இன்புட் ரிலேஷன் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு டேபிளில் நம்ம வந்து ஒரு கொரி இன்புட் அதாவது நாமளா ஒரு கொரி மாதிரி இன்புட் கொடுத்து ஒரு டேட்டா வெளியே எடுக்கிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ரிலேஷன் அதாவது நியூ டேபிள் அதுதான் வந்து நியூ ரிலேஷன் சொல்கிறாங்க ஓகேங்களா இப்போது ரிலேஷன் அல்ஜிப்ரா டிவைடட் இன்ட்டு வேரியஸ் குரூப்ஸ் அதாவது வேரியஸ் குரூப்பில் இது வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா என்னென்ன கேட்டகரைசேஷன் நம்ம பார்க்கலாம் அந்த குரூப்ஸ் எல்லாம் ஓகேங்களா இப்போது அதில் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா செலெக்ஷன் அண்ட் ப்ரொஜெக்ஷன் ஒரு குரூப் இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் யூனியன் இன்டர்செக்ஷன் அண்ட் டிஃபரன்ஸ் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இது வந்து ஒரு குரூப் ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து நம்ம தியரிட்டிக்கலாக இப்போ உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன் ஓகேங்களா மறக்காமல் இந்த வீடியோவும் அந்த வீடியோவும் கம்பல்சரி பாருங்கள் அது ப்ராக்டிக்கல் வீடியோ பாருங்கள் அதை பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பாருங்கள் ரெண்டாவது அந்த வீடியோ பாருங்கள் ஓகேங்களா நான் நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ தியரிட்டிக்கலாக பார்க்கலாம் நம்ம இப்போ ஃபஸ்ட் கொரி பார்த்தீங்களா செலக்ட் கொரி ஓகேங்களா செலக்ட் கொரி என்ன சொல்கிறாங்க செலக்ட் கொரியில் செகண்ட் not responding so okay ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஓகேங்களா சிம்பிள் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் சிக்மா சிம்பிள் யூஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா இந்த ஜென்ரலாக எப்படி இது ஒரு ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா சிக்மா சி ப்ராக்கெட்டில் ஆர் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆறுங்கிறது இங்கே வந்து ரிலேஷன் ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க ரிலேஷனாக ரேம் பண்ணிட்டுக்கோங்க ரிலேஷன்னா டேபிள் இந்த இடத்துல சிங்கிறது கண்டிஷன் அங்கே தான் பாருங்கள் சொல்கிறாங்க இப்போ த ஜென்ரல் ஃபார்ம் ஓகேங்களா சிக்மா சி ப்ராக்கெட்டில் ஆர் கொடுத்துறாங்க வித் ஏ ரிலேஷன் ஆர் அண்ட் ஏ கண்டிஷன் சி ஆன் தி attributes ஆஃப் ஏ ஆர் கண்டிஷனோட இந்த ரிலேஷன் தான் ஸ்பெசிஃபை பண்ணுறாங்கன்னு சொல்ல வராங்க ஓகேங்களா அது பின்னாடி இதோடைய ஃபார்ம் வந்து பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு புரியும் ஓகேங்களா த செலக்ட் ஆப்ரேஷன் யூஸ்டு ஃபார் செலக்டிங் ஏ சப்செட் வித் ஏ டிபிள்ஸ் அக்கார்டிங் டு தி கிவன் கண்டிஷன் ஒன்றுமே இல்லை இந்த செலக்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா இது வந்து ஒரு ஆப்ரேஷன் இஸ் யூஸ்டு ஃபார் செலக்ட் தி சப்செட் வித் டிபிள்ஸ்னால் என்ன சொன்னேன் டேபிள்ஸ் ஓகேங்களா அக்கார்டிங் டு த கண்டிஷன் ஓகே செலக்ட் ஆப்ரேஷன் அதுதான் யூஸ் பண்ணுறாங்க நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் பல டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் உங்களுக்கு அடிக்கடி நாங்கள் யூஸ் பண்ணியிருப்பேன் பார்த்தீங்களா நான் காட்டுறேங்க டேட்டா பேஸ் யூஸ் பண்ணுறேன் கமான் எஸ்
இங்கே பார்த்தீங்களா நான் அடிக்கடி இது செலக்ட் ஸ்டார் ஃபார்ம் போடுறேன்னா அதுதான் அது. அதாவது செலக்ட் ஸ்டார் ஃபார்ம் எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னா ஒரு சப்செட் ஆஃப் டேட்டா வந்து ரிட்ரீவ் பண்ணுறதுக்கும் பேஸ்ட் ஆன் த கண்டிஷன். பேஸ்ட் ஆன் த கண்டிஷன்னா என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஸ்டூடெண்ட் டேபிளில் இப்போ ஸ்டூடெண்ட் டேபிள்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்டூடெண்ட் டேபிளில் இருக்க டேட்டாவை வெளியே எடுக்கிறோம். சப்செட் ஆஃப் தான் சப்செட்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஏதாவது ஒரு கண்டிஷன் கொடுக்குறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கண்டிஷன் எப்படி கொடுப்போம்? நான் சொல்லியிருக்கேன் வேர்னு கொடுக்கணும். அந்த காலம் நேம் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட். இப்போ வந்து ஸ்டூடெண்ட் ஐடி ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்டூடெண்ட் எனக்கு வேணும் அப்படிங்கும் போது அந்த ஸ்பெசிஃபிக் ஸ்டூடெண்ட் ஐடி ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் ஐடின்னு காலம் நேம் என்ன? ஸ்டூடெண்ட் ஐடி கொடுத்துட்றோம். 103. இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன், செலக்ட் பண்ணுறேன், எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன்னா பார்த்தீங்களா ஒரு டேட்டா வரும். இதுதான் சப்செட் ஆஃப் சப்செட். இதுதான் சப்செட்டும்பாங்க. வித் கண்டிஷன் ஃபாலோ பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போது அடுத்தது டாபிக் போயிடலாம். அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். select filter output all tuples okay that do not satisfied. ஓகேங்களா? நம்ம கொடுத்துற ஃபில்டருக்கு பேஸ் பண்ணி டேட்டா வெளியெடுக்கிறது தான் சொல்கிறாங்க அவங்க. இப்போது அடுத்த கண்டிஷன். இப்போது எக்ஸாம்பிள் கொடுத்துட்டாங்க ஸ்டூடெண்ட் டேபிள். ஓகேங்களா? இதை பேஸ் பண்ணி படிக்கலாம் என்ன சொல்ல வராங்கன்னு. ஓகேங்களா? இங்கே பாருங்கள் ஸ்டூடெண்ட் ஒரு டேபிள். ஸ்டூடெண்ட் நம்பர் பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்க. சிஎஸ் ஸ்டூடெண்ட், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க. எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா CS1, CS2, CS3, CS4 4 ஸ்டூடெண்ட் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? அவங்க என்ன கோர்ஸு, எந்த இயர். இப்போ பாருங்கள் கண்டிஷன் எப்படி யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். சிக்மா கீழே என்ன சொல்லியிருக்கேன், சீனா என்ன கண்டிஷன், அங்கே என்ன சொல்லியிருக்காங்க கோர்ஸ் ஈக்குவல் டு பிக் டேட்டா ப்ராக்கெட்டில் ஆர்னு என்ன சொல்லியிருக்கேன் ரிலேஷன் என்ன டேபிள். இதுதான் கண்டிஷன். இப்போ இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து டேட்டா எழுதணும், டேட்டா எடுக்கணும். எப்படி எடுக்கலாம்? இங்கே தியரிட்டிக்கலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். கோர்ஸுங்கிறது காலம். அந்த காலத்தில் பிக் டேட்டா மட்டும் நமக்கு வேணுங்கிறாங்க. பிக் டேட்டானா இதுதான். ஓகேங்களா? ரிலேஷனுங்கிறது ஸ்டூடெண்ட் டேபிள். இப்போ இந்த ஸ்டூடெண்ட் டேபிளில் பிக் டேட்டாங்கிற கோர்ஸை மொத்தம் டேட்டா வெளியே எடுக்கணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ரோ இருக்குது கரெக்டாங்களா? பாருங்கள் பிக் டேட்டா கோர்ஸு. இதை ஃபுல் ரோ வந்துச்சா? பிக் டேட்டாவில் யார் இருக்கிறா? கண்ணன், லெனின். ஸோ வந்துச்சுங்களா? இதுதான் அது. அடுத்தது ப்ரொஜெக்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டில் என்ன சொல்கிறாங்கன்னா சிம்பிள் பார்த்தீங்கன்னா பை சிம்பிள் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே என்ன ப்ரைமரியாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். டூப்ளிகேட்டை ரிமூவ் பண்ணுறது தான் இந்த ப்ரொஜெக்ஷன் வேலை சொல்கிறேன். ஓகேங்களா? த ப்ரொஜெக்ஷன் எலிமினேட்ஸ் தி ஆல் attributes ஆஃப் த இன்புட் ரிலேஷன் பட் தோஸ் மென்ஷன்ட் இன் தி ப்ரொஜெக்ஷன் லிஸ்ட். ஓகே, த ப்ரொஜெக்ஷன் மெத்தட் டிஃபைன் எ ரிலேஷன் தட் கண்டைன்ஸ் எ வெர்டிக்கல் சப்செட் ஆஃப் ரிலேஷன். ஓகேங்களா? இப்போது பாருங்கள் எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. சேம் நம்ம ஸ்டூடெண்ட் டேபிளே எடுத்துக்கலாம். ஸ்டூடெண்ட் டேபிள் என்ன சொல்கிறாங்க? பை ஓகே கோர்ஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னா இப்போது பையன் என்ன சொல்லியிருக்கேன் பேசிக் எலிமெண்ட்டு டூப்ளிகேட் ரிமூவ் பண்ணோம். டூப்ளிகேட்டு வரக்கூடாது. அப்படிங்கும்போது இப்போ ஸ்டூடெண்ட் டேபிளில் இப்போ என்னென்ன வெளியெடுக்கிறாங்க பாருங்கள். பிக் டேட்டா, ஆர் லாங்குவேஜ், பைத்தான் ப்ரோக்ராம். 3 ரோ தான் வருது. 3 ரோ தான் வருது. ஏன் 3 ரோ வருது? ஆக்சுவலாக நமக்கு 4 ரோ இருக்கும். ஏன் 3 ரோ வருதுன்னா நம்ம வந்து ஆஸ் பர் பை ப்ராஜெக்ட் அந்த பை கான்செப்டில் நம்ம வந்து டூப்ளிகேட்டை கொண்டு வரக்கூடாது. அதுதான் சொல்கிறாங்க இது. ஓகேங்களா? இது புரிஞ்சிச்சிங்களா? நம்ம நெக்ஸ்ட் போயிடலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். அதே வந்து பை சிம்பிள் ஆனால் 2 கண்டிஷன் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து ஸ்டூடெண்ட் நம்பரு, கோர்சஸ். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4 ரோ வருது. ஏன் 4 ரோ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் ஸ்டூடெண்ட் நம்பரு நம்மள என்ன இருக்குது 1 2 3 4 இது எல்லாமே யூனிக்யூ தானே, டூப்ளிகேட் கிடையாது. இல்லை கோர்ஸ் பாருங்கள் பிக் டேட்டா, ஆர் லாங்குவேஜ், பிக் டேட்டா, பைத்தான். இப்போது இந்த கண்டிஷன் பாருங்க பார்த்தீங்கன்னா 2 காலம் வந்து நம்ம செக் பண்ணணும். அப்படிங்கும்போது இந்த 2 காலம் இப்போ 2 காலையும் கம்பேர் பண்ணும்போது இது எல்லாமே யூனிக்யூ ரெக்கார்டு கரெக்டாக. இப்போ நீங்கள் கேட்கலாம் பிக் டேட்டா இங்கேயே இருக்குது இங்கேயே இருக்குது. ஏன்னா பாருங்கள் பிக் டேட்டா வந்து C1 ஸ்டூடெண்ட்டு, பிக் டேட்டா வந்து C3 ஸ்டூடெண்ட்டு. ஸோ இது ரெண்டு போத்து கம்பேர் பண்ணும்போது இது யூனிக்யூ ரெக்கார்டு. அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கண்டிஷனுக்கு போகலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்களா யூனியன். யூனியன் என்ன சொல்கிறாங்கன்னா சாரி மேக்கப் போயிட்டுனா ஓகே யூனியன் இட்ஸ் இன்க்ளூட்ஸ் தி ஆல் டிபிள்ஸ். அப்படின்னா இட்ஸ் இன்க்ளூட் ஆல் டேட்டா அந்த ரோஸ். ஓகேங்களா? டிபிள்ஸ்னா ரோ. ஓகே தட் ஆர் இன் அ டேபிள் ஏ ஓகே ஆர் இன் பி டேபிள். ஓகேங்களா? இட்ஸ் ஆல்சோ எலிமினேட் தி டூப்ளிகேட் செட் ஏ யூனியன் செட் பி would be expressed as a யூனியன் பி. இதுதான் ஏ யூனியன்
பிங்கிறாங்க. ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது எது காமனாக இருக்கிற ரெக்கார்டு தான் நம்ம வெளியே எடுப்போம். ஓகேங்களா, அதுக்கு தான் வந்து யூனியன் யூஸ் பண்ணுறாங்க. சைமல்டேனியஸாக என்ன ஆகுனா டூப்ளிகேட்டு ரிமூவ் ஆகிடும் அப்படிங்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், டேபிள் ஏ டேபிள் பி. இப்போ டேபிள் என்ன இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் 3 ஸ்டூடெண்ட் இருக்குது, 3 ரோ இருக்குது. C1 C3 C4 கண்ணன் லெனின் பட்ஜான்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா, இப்போ பாருங்கள் டேபிள் பியில் பாருங்கள் அதே மாதிரி 3 ரோ இருக்குது, 3 ஸ்டூடெண்ட்டு. இப்போ 2 டேபிளையும் யூனியன் போடும்போது என்ன ஆகும், ஆஸ் பர் த யூனியனில் என்ன பண்ணணும், 2 டேபிளும் கம்பைன் பண்ணி டேட்டா வெளியே எடுப்போம். ஓகேங்களா, டூப்ளிகேட் வரக்கூடாது. அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு ரோ பாருங்கள், C1 இது ரெண்டுமே இருக்குது, ரெண்டுமே யூனியன் போட்டால் நமக்கு 2 ரோவாக வரணும், வரக்கூடாது, ஒரு ரோ தான் வரும். அந்த ஒரு ரோ தான் இங்கே வந்துருக்கும், உங்களுக்கு பாருங்கள் ஒரு ரோ. இப்போ C2 ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது C2 வந்து டேபிள் பியில் இருக்குது, ஆனால் டேபிள் ஏல இல்லை. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு ரோ வரணும், அது வந்துருச்சு. C3 பாருங்கள், C3 லெனின் ஏ டேபிளே இருக்குது, பி டேபிள் இருக்குது. ஸோ நமக்கு ஒன்று தான் வரணும், ஒன்று வந்துருச்சு. C4 பாருங்கள், இங்கே ஒன்று தான் இருக்குது, டேபிள் பியில் இல்லை ஒன்று. ஸோ இதுதான் வந்து நமக்கு யூனிக்யூ ரெக்கார்டு. ஸோ டூப்ளிகேட்டு வரல. அடுத்தது செட் டிஃபரன்ஸ். செட் டிஃபரன்ஸ்னால் ஒன்றுமே இல்லைங்க. அதாவது நான் டேட்டா வந்து சொல்கிறேன் பாருங்கள். இப்போது இந்த 2 டேபிள் இருக்குல்ல, அவங்க சொல்லுவாங்க பாருங்கள், த ரிசல்ட் A minus B, ஓகே, த இஸ் ஏ ரிலேஷன் which includes the all tuples that are in A but not in the B. ஸோ அப்படின்னா ரெண்டுக்கும் காமனாக இருக்கிற மேட்சிங் ரெக்கார்டு மட்டும் தான் வரும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த 2 டேபிள் பாருங்கள், டேபிளே டேபிள் பி, சேம் டேபிள் நம்ம A minus B போகும்போது என்ன டேட்டா வருதுன்னா ஒரே டேட்டா தான் வருது, C4. அதாவது ஏல இருக்கணும், ஆனால் பியில் இருக்கக்கூடாது. ஸோ அதுதான் கண்டிஷனு. ஓகேங்களா, மேபி ராங்காக சொல்லியிருக்கேன். ஏல இருக்கணும், பியில் இருக்கக்கூடாது. த ஆட்ரிபியூட் நேம் ஏ ஹேஸ் நாட் மேட்ச் வித் ஆட்ரிபியூட் பி, அதுதான் சொல்ல வராங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் C4 இங்கே இருக்குது, C4 இங்கே இல்லை பாருங்கள். ஸோ அதனால் இந்த ரெக்கார்டு மட்டும் தான் எடுக்கும். அதாவது ஏ டேபிளில் இருக்கிற ரெக்கார்டு பியில் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி ரெக்கார்டு. இப்போ 1 and 2 கம்பல்சரி இருக்குது, கண்ணன் இருக்குது, லெனின் இருக்குது. ஸோ அது வராது. இப்போ அடுத்தது கண்டிஷன். அடுத்தது ஸோ இன்டர்செக்ஷன் பார்த்தீங்கன்னா சேம் தான், ரெண்டு டேபிள்லையும் காமனாக என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா கண்ணன் லெனின் சொன்னால் பார்த்தீங்களா, மேலக ஸ்டூடெண்ட்டில் 2 டேபிள்லையுமே காமனாக என்ன இருக்கோ அது வந்துடும். ஓகேங்களா, கண்ணன் லெனின் 2 டேபிளையும் காமனாக இருக்குது. ஓகேங்களா, அடுத்தது இதுதான் கொஞ்சம் மைனட்டாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா ப்ராடக்ட் ஆர் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஓகேங்களா, கிராஸ் ப்ராடக்ட் இஸ் எ வே ஆஃப் கம்பைனிங் டூ ரிலேஷன். The resulting relation, okay, contains both relation being combined. Okay, combined, sorry. A cross B mean A time B, where the relation A and B have the different attribute. The type of operation is helpful to merge the column from two relations. ஓகேங்களா, டூ ரிலேஷன்ஸ் மெர்ஜ் பண்ணுங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டேட்டா ஒன்று புரிஞ்சுக்கோங்க. இப்போ டேபிள் ஏ டேபிள் பி, ஓகேங்களா. ஸோ நீங்கள் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு வரும்போது, சாரி பஸ் ஸ்பீடாக போயிட்டேன், வெரி ஸ்டூடெண்ட். நீங்கள் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு நீங்கள் மைண்டில் செட் பண்ணும்போது நீங்கள் எழுதும்போது திங்க் பண்ணுற ஒன்றுமே கிடையாது. இதில் 3 ரோ இருக்கா, இதுலேயும் 3 ரோ இருக்கா, 3 × 3 எவ்வளவு 9. ஸோ 9 ரோ நமக்கு வரும். அதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். எப்படின்னா இது ஃபஸ்ட் ரோ எடுத்துக்கும், C1 எடுத்துக்கிட்டு இந்த 3 ரோவையும் கம்பேர் பண்ணி 3மே எடுக்கும். அடுத்து செகண்ட் ரோ எடுக்கும், செகண்ட் ரோ எடுத்துக்கிட்டால் இந்த 3 ரோவையும் கம்பேர் பண்ணால் 3 ரோவையும் எடுக்கும். தேர்ட் ரோ எடுக்கும், மறுபடியும் 3 ரோ எடுக்கும், 3 எடுக்கும். ஸோ 3 × 3 வாட் ஹேப்பன், ஸோ 9 ரோஸ் வரும் உங்களுக்கு. இப்போ அதுதான் இங்கே சொல்கிறாங்க பாரு. எக்ஸாம்பிள் இவங்க கொடுத்துருப்பாங்க, இங்கே வாங்க பாருங்கள், கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. டேபிளே டேபிள் பி. இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 1 2 3 ரோஸ் இருக்குது, 1 2 3 ரோஸ் இருக்குது. இப்போ எவ்வளோ வரும், 3 × 6 சாரி 9 ரோஸ் வரும். எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள், டேட்டா புரிஞ்சுக்கோங்க. சொன்ன மாதிரி C1 கண்ணன் இந்த ரோ எடுக்கும், இதோட கம்பேர் பண்ணோம், கம்பேர் பண்ணி 3 ரோ இருக்கா, 3 வரும் பாருங்கள். C1 எடுத்துக்கிச்சிங்களா பாருங்கள், 3 டைம் வந்துருச்சு பாருங்கள். அடுத்தது சாரி C2 எடுத்துக்கும், கம்பேர் பண்ண 3 வரும். ஸோ பார்த்தீங்கன்னா 9 ரோஸ் வந்துடும். ஓகேங்களா, இதுதான் வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஓகேங்களா, ஸோ நம்ம டேட்டாபேஸ் கான்செப்ட் இதோட முடியுது உங்களுக்கு. ஓகேங்களா, அடுத்தது உங்களுக்கு கொஷின்ஸ் ஆன்சர், இதை தனியாக ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், என்னென்ன கொஷின்ஸ் ஆன்சர் நம்ம படிக்கணும்னு. நீங்கள் அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர், நம்ம இந்த என்னுடைய வீடியோஸ் ஃபுல்லாகவே ரீகால் பண்ணுங்கள். ரீகால் பண்ணிங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ரீகால் பண்ணலாம். ஸோ இந்த டாபிக் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக வேணும்னா இந்த பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா,
அது இல்லாமல் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவில் இந்த இப்போ டிஸ்கஸ் பண்ண அல்ஜிப்ரா டாப்பிக்கை ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு லேப் எக்ஸசைஸ் மாதிரி உங்களுக்கு தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு இன்னும் நல்ல டீட்டெயிலாக புரியும். உங்களுக்கு வேறு எக்ஸாம்பிளும் எடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு இந்த செஷன் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்ஸ். பாய்.